பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படும் வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. தேசிய பாதுகாப்பு படையின் சிறப்பு பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் உட்பட 22 பேர் கொண்ட பாதுகாப்பு குழு அமைத்து இசட் பிரிவு பாதுகாப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். லாவண்யா, தொடர்ச்சியாக தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அது கூடுதல் பாதுகாப்பாக மத்திய அரசின் சார்பில் இசட் பாதுகாப்பு பிரிவு வழங்க தற்போது மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சமீபத்துல பல்வேறு நிகழ்வுகள் பாஜகவினுடைய அலுவலகத்தில் பெட்ரோல் பாம் வீசுதல், அதே போல பல்வேறு தகவல்கள் என்பது உளவுத்துறைக்கு கிடைத்ததன் அடிப்படையில் தற்போது இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட இருப்பதாக இந்த வாரத்திற்குள்ளாக அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு என்பது அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த இசட் பிரிவு பாதுகாப்பை பொறுத்தளவிற்கு குறிப்பாக இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படையினும் சிறப்பு பிரிவை சேர்ந்த 4 முதல் 6 வீரர்கள் இந்த படையில இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம 22 காவல்துறையினர் ரொட்டீனா இந்த பாதுகாப்பு பணியில தொடர்ச்சியாக ஈடுபடுவார்கள். அதே போல குண்டு துளைக்காத வாகனம் உள்ளிட்ட 5 வாகனங்களை பயன்படுத்தி இந்த பாதுகாப்பு வளையம் என்பது அமைக்கப்படும். இதற்கு குறிப்பாக மாதம் 16 லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்படக்கூடிய வகையில இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் முதல் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை காரணமாக தற்போது இது போன்ற பாதுகாப்பு என்பது வழங்கப்பட இருப்பதாக மத்திய அரசு சார்பில் தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டு இசட் பிரிவு பாதுகாப்பாக தற்போது வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் குறிப்பாக இந்த கோவை கார் குண்டுவெடிப்பு, அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலையாக பொறுப்பேற்ற பிறகு பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் பாம் வீசுதல், இது போன்ற சில நிகழ்வுகள் நடைபெற்றதன் அடிப்படையில் இது போன்ற பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தற்போது மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.